ஆகவே பிள்ளைகள் மீண்டும் இடைவேளைக்கு பின்னர் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் தொடர்ந்து அந்த அலகிலே வரக்கூடிய ஏனைய வினாக்களை கவனிக்கலாம். ஆகவே நான் முன்னர் இந்த மீட்சி பழத்திலே சொல்லப்பட்ட செய்தியை உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அந்த செய்தி விளங்கினால் இனிவரும் கேள்விகள் அவ்வளவுக்கும் நாங்கள் இலவாக விடை எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே சூரபத்மனின் நகரம் எது? அப்போ நாங்கள் சொன்னாங்கள் அந்த கதையிலே வருகிறது, சூரன் தேவர்களை எங்கே கொண்டே சிறை வைத்தார்கள்? மகேந்திரபுரியிலே சிறையிலே அடைத்தார்கள். ஆகவே சூரபத்மனுடைய நகரம் மகேந்திரபுரி. அதே மாதிரி முருகப்பெருமான் சமுத்திரராயனுக்கு இட்ட கட்டளையாது அந்த சூரபர்மனுடைய அந்த நகரத்தை அழித்து வா என்று இந்த சமுத்திரராஜனுக்கு கட்டளையிட்டார். அங்கே சமுத்திரராயன் அங்கே சொல்லப்படுவது பர்ண பகவானாக சித்தரிக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று பாருங்கள், சிவபெருமான் உமாதேவியாருக்கு உபதேசித்தருடைய ஆகமம் எது? அது குமாரதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அது குமாரதந்திரம் என்று அங்கே சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற போது தேவர்களை சிறை மீட்க சென்றவர் யார்? அங்கே முதலாவது பாடலிலேயே முருகப்பெருமான் வீரவாகு தேவரை நோக்கி கட்டளையிடுகின்றார். மகேந்திரபுரியிலே சிறை வைக்கப்பட்ட சயந்தனையும் தேவர்களையும் மீட்டு வரும்படி. ஆகவே தேவர்களை சிறை மீட்க சென்றவர் யார் என்று நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் அது வீரவாகு தேவர். அவர்தான் அங்கே தூது செல்வராக நீங்கள் காண்பீர்கள். எங்களுடைய ஆலயங்களிலே கந்தசஷ்டி காலங்களிலே சூரம்போர் நடைபெறுகின்ற போது அங்கே தூது போகின்ற அந்த நிகழ்வை நாங்கள் வீரதேவரோடு நீங்கள் காண்பதாக காணலாம். தொடர்ந்து பாருங்கள், மீட்சிப்படலம் என பெயர் வர காரணம் யாது? இப்போ சிறையிலே அடைக்கப்பட்ட தேவர்களை மீட்டு வருகின்ற கதையை கூறுவதனால் அது மீட்சிப்படலம். அது மீட்டு வந்த ஒரு பெருமையை கூறுவதனால் அது மீட்சிப்படலமாக அது அமைந்திருக்கிறது. ஆகவே இவ்வளவு நேரமும் நாங்கள் மீட்சிப்படலம் பற்றிய செய்தியையும் சொல்லி அந்த அதுக்குள்ளே வரக்கூடிய சில வினாக்களையும் இங்கே நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள். தொடர்ந்து இந்த நாயன்மார்களுடைய வரிசையிலே போற்றப்படுகின்ற எங்களுடைய பாடப்பிறப்பிலே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணடியார் பற்றி நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆகவே இவர் திலகவதியார் என்று நாங்கள் பார்க்கின்றதை விட எங்களுடைய நாவுக்கரசருடைய திருத்தாண்டகத்தை பாடிய நாவுக்கரசருடைய அக்காவாக நாங்கள் தமக்கையாராக நாங்கள் இந்த திலகவதியாரை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த பெரிய புராணம் போற்றுகின்ற பெண்ணடியார்களிலே இவரும் ஒரு சிறப்பு வாய்ந்தவர். இந்த திலகவதியார் தன்னுடைய தம்பிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். இவர்கள் இளமையிலேயே தாய் தந்தையரை இழந்து விட்டார்கள். இந்த திலகவதியாருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஆனால் அந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர் எதிர்பாராத போரிலே இறக்க நேர்ந்தது. அவ்வாறு இறக்க நேர்ந்த போது திலகவதியாரும் அந்த கணவன் விழுந்த நெருப்பிலேயே தானும் விழுந்து உயிர் மாய்ப்பதற்காக முனைகிறார். அதாவது அந்த காலத்திலே கணவன் இறந்தால் மனைவியும் இறக்க வேண்டும், உடன்கட்டை ஏற வேண்டும், அல்லது இல்லாவிட்டால் அங்கே நிற்கின்றவர்கள் தூக்கி அந்த நெருப்பிலேயே போட்டு விடுவார்கள். அப்படி ஒரு கொடிய பழக்கம் ஆரம்ப காலத்திலே இருந்தது. ஆகவேதான் திலகவதியாரும் தன்னை மாய்த்து கொள்வதற்காக முனைந்த போது இந்த தம்பியாராகிய திருநாவுக்கரசர் போய், அக்கா என நீயும் இறந்தால் என்னை பார்ப்பது யார் என்று அங்கே கெஞ்சிய வேளையிலே அவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். ஆகவே தன்னுடைய தம்பிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து தம்பிக்காகவே வாழ்ந்து வருகிற காலத்திலே தான் இந்த நாவுக்கரசர் திடீரென சமண மதத்துக்கு மதம் மாறுகிறார். மதம் மாறி அங்கேயே பாடலிபுரத்திலே கல்வியை கற்று அங்கே சமணப்பள்ளியிலே அவர் இருந்து சமணர்களுக்கெல்லாம் போதனை செய்து கொண்டிருக்கின்ற அந்த காலத்திலே தான் இந்த திலகவதியார் வேண்டுகிறார், எப்படியாவது என்னுடைய தம்பி மீண்டும் என்னோடு வந்து சேர வேண்டும் என்று. அந்த விளைவோ என்னவோ இந்த திலகவதியாரினுடைய அந்த வேண்டுதலினால் நாவுக்கரசர் மீண்டும் சைவ சமயத்துக்கு மதம் மாற்றப்பட்டார், மதம் மாறிக்கொண்டார். ஆகவே இப்படியாக அந்த திலகவதியாருடைய வரலாறு செல்லுகிறது. அந்த அடிப்படையிலே தான் அந்த திலகவதியாருடைய தாய் தந்தையர் பெயர். ஆகவே புகழனார் அவருடைய
தந்தை, மாதினியார் அவருடைய அம்மா. ஆகவே நாங்கள் அவர் திருவதிகை மடத்திலே இருந்து தனது தொண்டினை ஆற்றிய ஒருவர். அந்த திலகவதியாருக்கு இருந்த தம்பியினுடைய பெயர், அதான் நாங்கள் நாவுக்கரசர் என்று சொல்லுகிறோம். அந்த நாவுக்கரசருக்கு இளமை பெயர் மருணிக்கியார். சமணர்கள் இட்ட பெயர் தர்மசேனர். ஆகவே இந்த பெயரிலே நீங்கள் மிக்க கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய இளமை பெயர் மருணிக்கியார், சமணர்கள் இட்ட பெயர் தர்மசேனர். நாங்கள் அவர் நாவுக்கு அரசராக இருந்தபடியால் அவரை நாவுக்கரசர் என்று நாங்கள் அழைத்தோம். ஆகவே தொடர்ந்து இந்த திலகவதியார் வணங்கிய தலத்தின் பெயர் திருவீரட்டானம். திலகவதியார் வணங்கிய தலம் திருவீரட்டானம். ஆகவே இவ்வளவு விடயங்களும் இந்த திலகவதியாருடைய பகுதிக்குள்ளே சொல்லப்படுகிறது. பிள்ளைகள், இந்த நாவுக்கரசர் சரிகை தொண்டு செய்வதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவரும் இந்த திலகவதியார் தான். திலகவதியார் செய்த அந்த திருவதிகை மடத்தில் தங்கியிருந்து அங்கே திருவிழட்டானம் இறைவனுக்கு செய்த அந்த பணியினைத்தான் பின்னர் நாவுக்கரசரும் சரியை தொண்டாக மேற்கொண்டு வந்த வரலாறை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். இவ்வாறாக திலகவதியார் பற்றிய குறிப்புகளையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து அந்த வரிசையிலே குங்குலிய கலையனானுடைய வரலாறு இங்கே சொல்லப்படுகிறது. அந்த குங்குலிய கலையனானுடைய வரலாற்றோடு பல கேள்விகளும் இங்கே தொடக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதற்கு முதல் நாங்கள் இந்த குங்குலிய கலையநாயனாரை பற்றி நாங்கள் சற்று பார்த்தால், இந்த பெரிய புராணம் போற்றுகின்ற நாயன்மார்களிலே இவரும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒருவர். இவர் குங்குலியத்தை போட்டு இறைவனை பூசித்த ஒரு அடியவர். ஆனால் அந்த அடியவருடைய அந்த பெருமையை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காக இறைவன் இவருக்கு வறுமையை ஏற்படுத்தினார். இவர் வறுமை வந்தபோது அவர் தன்னுடைய மனைவியினுடைய தாலியை விற்று குங்குலியத்தை வாங்கி வந்து பூசை செய்வதற்காக ஆயத்தம் செய்தார். ஆகவே தாலியை விற்றுவிட்டு பணத்தோடு வருகின்ற போது அவர் எதிரே குங்குலியத்தை விற்று கொண்டு ஒருவன் வந்தான். அங்கே தாலி விற்ற அந்த பணத்தை முழுவதும் கொடுத்து குங்குலியத்தை வாங்கி கொண்டு வந்து திருவிழட்டானம் ஆலயத்திலே போய் இறைவனுக்கு குங்குலியத்தை போட்டு வழிபாட்டை செய்து கொண்டு வந்தார். அவர் களைப்பிலே சிறிது தூங்கி விட்டார். அந்த நேரத்திலே இறைவன் அங்கே கனவிலே போய், நீ உன்னுடைய களைப்பை ஆறி உன் வீட்டிலே உணவருந்தி விட்டு வா என்று அனுப்புகிறார். அங்கே குங்குலிய கலையனார் தன்னுடைய வீட்டுக்கு வந்தபோது அங்கே தன்னுடைய வீடுகள் முழுக்க செல்வங்கள் நிறைந்து இருப்பதை கண்டார். இது இறைவனுடைய திருவிளையாடல் என்று எண்ணினார். இப்படியாக அவருடைய வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த குங்குலிய கலையனார் செய்த ஒரு சிறப்பான அற்புதம், சரிந்த சிவலிங்கத்தை கழுத்திலே கட்டி இழுத்து நிமித்தின பெருமைக்குரியவர் இந்த குங்குலிய கலையனாயனார். இவர் செய்த ஒரு அற்புதம் அதுதான். சோழ மன்னர்களால் செய்ய முடியாத அந்த அற்புதத்தை இந்த குங்குலிய கலையனாயனார் கழுத்திலே கட்டி சிவலிங்கத்தை, சரிந்து கிடந்த சிவலிங்கத்தை நிமித்திய பெருமை இந்த குங்குலிய கலையனாயனாருக்கு ஏற்படும். ஆகவே பிள்ளைகள், இந்த குங்குலிய கலையனாருடைய அந்த வரலாற்றோடு இந்த சிவலிங்கம் எப்படி சரிந்தது என்பது கன மாணவர்களுக்கு கேள்வியாக இருக்கிறது. அந்த ஏன் அந்த சிவலிங்கம் சரிந்தது என்பதற்கு ஒரு வரலாறு ஒன்று உண்டு. அது சாதாரணமாக சரியவில்லை. ஒரு மங்கையினுடைய மானத்தை காப்பதற்காக சரிந்ததுதான் அந்த சிவலிங்கம். அது ஒரு நீண்ட கதை. ஆகவே இன்னொரு சந்தர்ப்பங்களிலே அந்த கதைகளை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த குங்குலிய கலையநாயனாருடைய வரலாற்றிலே அவர் செய்த தொண்டுகள் இங்கே சொல்லப்படுகிறது. குங்குலிய கலையநாயனார் செய்த தொண்டு யாது? சரியை தொண்டு. என்ன தொண்டு என்றால், அது குங்குலியத்தை இட்டு இறைவனை பூசித்தமை. ஆகவே குங்குலிய தூவமிட்டு அவர் வழிபட்டது. தொடர்ந்து குங்குலிய கலையநாயனார் வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் வாழ்ந்த நாயன்மார்கள் இருவரை குறிப்பிடுக என்று அந்த வினா தொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அவருடைய காலத்திலே வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கு இந்த குங்குலிய கலையனார் தனது இல்லத்துக்கு அழைத்து சிவபூசை செய்த பெருமையும் இவர்களுக்குரியது, இந்த குங்குலிய கலையநாயனாருக்கு உரியது. ஆகவே இவர்கள் இருவரும் குங்குலிய கலையனார் வீடு சென்று சிவபூசையிலே கலந்து கொண்டவர்கள்.
எனவேதான் நாங்கள் அதனை அடிப்படையாக வைத்துத்தான் இவர்கள் இருவரும் சமகாலத்தில் வாழ்ந்தார்கள், குங்குலியக்கலைய நாயனார் வீட்டுக்கு சென்று வந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அடுத்த பாருங்கள், குங்குலியக்கலைய நாயனார் நிமித்தப்பட்ட சிவலிங்கம் அமைந்த தலம் எந்த இடத்திலே அவர் சரிந்திருந்த சிவலிங்கத்தை நிமித்தினார்? திருப்பனந்தாள் என்ற இடத்திலே அமைந்திருந்த அந்த சிவலிங்கத்தை தான் அவர் நிமித்தி தன்னுடைய அற்புதத்தினை அவர் நிகழ்த்தி காட்டினார். இவ்வாறாக அந்த குங்குலியக்கலைய நாயனுடைய வரலாறும் அதுக்குள்ளே வரக்கூடிய வினாக்களையும் நாங்கள் இதுவரை பார்த்தோம். தொடர்ந்து பிள்ளைகள் நாங்கள் பார்க்கலாம், இந்த சிவபெருமானுடைய 64 வடிவங்கள், மூர்த்தங்கள் என்று சொல்வார்கள், பிரமை, வடிவம், உருவம் என்றெல்லாம் நாங்கள் அதை பார்க்கிறோம். அந்த உருவமில்லாத நாமமில்லாத அந்த இறைவனுக்கு உருவத்தையும் நாமத்தையும் கொடுத்து வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தந்தது புராணங்கள், அதுக்கு வடிவத்தை கொடுத்தது ஆகமங்கள். ஆகவே அந்த அடிப்படையிலே இறைவனுடைய மூர்த்தங்கள் 64. அந்த 64 மூர்த்தங்களிலே மிக சிறப்பான மூர்த்தங்கள் 25 இருக்கின்றது. உங்களுடைய பாடப்பரப்பிலே முதலாவது அட்டை புத்தகத்திலேயே இருக்கிறது நடராஜ திருவுருவம், லிங்கோற்பவர், சிவராத்திரி விரதத்தோடு தொடர்பட்ட லிங்கோற்பவர், அர்த்தநாதீஸ்வர வடிவம், சிவனும் சக்தியும் சேர்ந்த வடிவம். இவ்வாறாக பல்வேறு மூர்த்தங்கள் அங்கே சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாங்கள் சிவமூர்த்தங்களில் 4 தருக என்று கேட்டால் நீங்கள் நடராஜர், கல்யாண சுந்தரர், பிச்சாடனர், சந்திரசேகரர், அர்த்தநாதீஸ்வரர், தட்சணாமூர்த்தி என்றெல்லாம் நாங்கள் கூறிக்கொள்ளலாம். இங்கே இந்த தட்சணாமூர்த்திக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. கல்வியோடு சேர்ந்த கடவுள் இவர். சிவாலயங்களிலே தெற்கு பக்கமாக அமர்ந்திருக்கிறார். இவர் தன்னுடைய கரத்திலே சின்முத்திரையை காட்டி கொண்டிருக்கிறார். அதாவது முப்பருடைய தத்துவத்தை இலகுவாக போதித்த ஒருவராக அங்கே சித்தரிக்கப்படுவதை நாங்கள் காணலாம். ஆகவே அந்த அடிப்படையிலே அடுத்ததாக கோயில்களில் இடம்பெறுகின்ற 6 கால பூசைகள், கோயில்களிலே இடம்பெறுகின்ற 6 கால பூசைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது ஆகமங்கள் கிரியைகளை வகைப்படுத்தி கூறுகின்றது. அதிலே கோயில் கிரியையை பற்றி கூறுகின்றது, வீட்டு கிரியை பற்றியும் கூறுகின்றது. கோயில் கிரிகை உலகத்திலே இருக்கின்ற எல்லா உயிர்களின் நன்மை வேண்டி செய்யப்படுவது கோயில் கிரிகை, அதை பரார்த்த கிரியை என்கிறோம். அந்த கோயில் கிரியைக்குள் நித்திய, நைமித்திய, காமிய கிரியைகள் சொல்லப்படுகிறது. அதிலே நித்திய கிரிகை ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற பூசை முறைகளை நாங்கள் நித்திய கிரியை என்கிறோம். அதிலே சொல்லப்படுகின்ற 6 கால பூசைகள் இங்கே கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கின்றன. சாதாரணமாக நாங்கள் எங்களுடைய மொழியிலே சொல்வதாக இருந்தால் அதிகால பூசை, காலை பூசை, மதிய பூசை, மாலை பூசை, 2ஆம் சாமம், அர்த்த சாமம் என்று நாங்கள் 6 கால பூசைகளை பட்டியலிட்டு சொல்லலாம். அதே போன்று 12 கால பூசை இடம்பெறுகின்ற ஆலயம் திருச்செந்தூர், இதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவ்வாறாக நீங்கள் பார்க்கின்ற போது அடுத்த வினாவாக இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது, பரிவார தெய்வங்கள் என்றால் என்ன? நாங்கள் சிவனை முழுமுதல் கடவுளாக மூலஸ்தானத்திலே அமர்த்திவிட்டு அவரை சூழ அமைக்கப்பட்ட தெய்வங்களை நாங்கள் பரிவார தெய்வம் என்று அழைக்கிறோம். விநாயகர் இருக்கின்றார். எப்போதும் நாங்கள் இந்த காரியங்களை தொடங்கக்கு முதல் அவரை வணங்கி தொடங்குவோம். முருகப்பெருமான் இருக்கின்றார், பைரவர் இருக்கின்றார், இன்னும் பல தெய்வங்கள், சண்டேஸ்வரர் மூர்த்தி இருக்கின்றார். இவ்வாறாக பல தெய்வங்கள் பரிவார மூர்த்தங்களாக அமைந்திருப்பதை நாங்கள் ஆலயங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று ஆலயங்களில் இறைவன் வீதி உலா வரும்போது வரும் விசேட தினங்கள் 3 தருக. இறைவன் வீதி வரும் போகின்ற போது எங்களுக்கு ஏற்படுகின்ற தீட்சை சாம்பவ தீட்சை. பிள்ளைகள், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது கோயிலுக்கு போக முடியாமலோ இருக்கிற அந்த சந்தர்ப்பத்திலே இறைவன் வீதி வலம் வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு கிட்டுகின்ற தீட்சை சாம்பவ தீட்சை. ஆகவே இறைவன் வீதி வலம் வருகின்ற காட்சி எப்போது இடம்பெறும் என்றால் மகோற்சவ காலங்களிலே, திருவிழா காலங்களிலே மிகச் சிறப்பாக இறைவன் அங்கே எழுந்தருளி வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று விசேட தினங்களிலே, நவராத்திரி, சிவராத்திரி, கந்த சஷ்டி போன்ற காலங்களிலே இறைவன் வீதி வலம் பெறுகின்ற சிறப்பு நிகழ்வுகள் இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே இறைவன் விசேட தினங்களிலே
அதாவது நைமித்திய கிரிகள் இடம்பெறுகின்ற வேளைகளில் எல்லாம் இறைவன் வீதி வலம் பெறுகின்ற காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பிள்ளைகள் மகோற்சவம் உணர்த்தும் ஐந்தொழில் தத்துவம். மகோற்சவம் என்றால் திருவிழா. ஆகவே ஐந்தொழில் தத்துவம் என்னத்தை சொல்லுகின்றது? பஞ்ச கிருத்தியங்கள்: படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். ஆகவே இந்த மகோற்சவத்திலே இந்த 5 திருவிழாக்களும் என்னென்ன தத்துவ உண்மைகளை உணர்த்தி நிற்கின்றது? அப்போ கொடியேற்ற திருவிழா, அதாவது அங்குராப்பணம், ரட்சாபந்தனம். ரட்சாபந்தனம் என்றால் காப்பு கட்டுதல். ஐயா உற்சவ மூர்த்திகளுக்கும் தனக்கும் காப்பு கட்டி அந்த திருவிழாவை தொடக்கி வைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கொடியேற்ற திருவிழா படைத்தலை உணர்த்தி நிற்கிறது. வாகன திருவிழா காத்தலை உணர்த்தி நிற்கிறது. ரதோற்சவம் தேர் திருவிழா அழித்தலை உணர்த்தி நிற்கிறது. மௌனோற்சவம் மறைத்தலை உணர்த்தி நிற்கிறது. தீர்த்த திருவிழா அருளலை குறித்து நிற்கின்றது. ஆகவே ஒவ்வொரு திருவிழாக்களும் ஒவ்வொரு வகையான தத்துவங்களை எங்களுக்கு எடுத்து சொல்லுகின்றது. ஆகவே அதனை நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். இந்த திருவிழா காலங்களிலே ஆலயங்களிலே செய்யப்படுகின்ற ஆரம்ப கிரியைகள் இருக்கின்றது பிள்ளைகள். அந்த அடிப்படையிலே தான் கிராம சாந்தி என்றால் என்ன என்று இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது. ஒரு திருவிழா தொடங்குகின்ற போது அங்கே முன்னோடி கிரியைகளாக 2 விடயங்கள் இடம்பெறும். ஒன்று கிராம சாந்தி, இன்னும் ஒன்று வாசு சாந்தி. கிராம சாந்தி என்பது ஊரை காவல் செய்கிற வகையிலே வைரவருக்கு செய்யப்படுகின்ற பூசை கிரியை கிராம சாந்தி என்று அதை அழைப்போம். வாஸ்து சாந்தி என்பது வீதியையும் அந்த இடத்தையும் சுத்தம் செய்வதற்காக செய்யப்படுவது வாசு சாந்தி. ஆகவே இந்த 2 சாந்திகளும் மிக சிறப்பாக ஆலயங்களிலே மகோற்சவம் இடம்பெறுகின்ற போது செய்யப்படுவது. அது அங்கே விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் அதை செய்வது வழமை. ஆகவே கிராம சாந்தி என்றால் உற்சவ காலத்திலே ஊரை காவல் செய்யும் பொருட்டு வைரவமூர்த்திக்கு செய்யப்படும் பூசை சொல்லப்படுகிறது. அதே போன்று ஆலயத்திலே திருவிழா காலங்களின் போது, கடந்த காலங்களிலே இந்த கேள்வி அடிக்கடி வந்திருக்கிறது. இறுதி பரீட்சை கொடிமரம், கொடிச்சீலை, கொடிக்கயிறு உணர்த்துகின்ற தத்துவம் என்ன? அப்போ கொடிமரம் பதி, கொடிச்சீலை பசு, கொடிக்கயிறு பாசம். பாசம் என்றால் ஆணவம், கண்மம், மாயை என்ற 3ஐயும் அது சுட்டி நிற்கும் பிள்ளைகள். இங்கே நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். கொடிமரம், கொடிச்சீலை, கொடிக்கயிறு, பதி, பசு, பாசம். சில சந்தர்ப்பங்களிலே இதை திரைச்சீலை என்று கேட்டால் அது மாயை. இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். கொடிச்சீலை வேறு, திரைச்சீலை வேறு. வசந்த மண்டத்துக்கு முன்னே, மூலஸ்தானத்துக்கு முன்னே திரைச்சீலைகள் இடப்படும். அந்த திரைச்சீலை எதை குறித்து நிற்குதுன்னு சொன்னால் அது மாயை. ஆகவே அதை விட்டு நீங்கள் பேர்ந்து பசு என்று சொல்ல முடியாது. கடந்த காலங்களிலே இப்படி ஒரு வினா கேட்கப்பட்டிருந்தது. கொடிச்சீலைக்கு பதிலாக திரைச்சீலை, அது திரைச்சீலை மாயை, கொடிச்சீலை பசு, மறந்து போடக்கூடாது. இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்த வாரங்கள் ஆலயங்களில் நடைபெறுகின்ற கிரிகைகள் அவை. சிவாகமங்கள் நான் முன்னே சொன்னது போல நித்திய கிரிகைகள், நைமித்திய கிரிகைகள், காமிய கிரிகைகள் இடம்பெறுகிறது. நித்திய கிரிகைகள் ஆலயங்களிலே ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற 6 கால பூசையை அது குறித்து நிற்கிறது. நைமித்திய கிரிகைகள் விசேட காலங்களிலே ஆற்றப்படுகின்ற கிரிகைகளை உணர்த்தி நிற்கிறது. இது வாரம் ஒரு முறையோ, மாதம் ஒரு முறையோ, வருடம் ஒரு முறையோ, பல வருடங்களுக்கு ஒரு முறையோ இடம்பெறலாம். ஆகவே வருடத்தில் ஒரு முறை இடம்பெறுவது தான் மகோற்சவம், சிறப்பான கிரியை, நைமித்திய கிரியை. அதே மாதிரி 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுவது தான் கும்பாபிஷேகம், மகாமகம். இது ரெண்டும் 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறுவது. அதே போன்று நீங்கள் பாருங்கள், இங்காலே காமிக கிரியை பலன் கருதி செய்யப்படுவது.
நாங்கள் ஒரு குறித்த காரியத்தை நினைத்து அந்த குறித்திய காரியம் நிறைவேறிய பின்னர் செய்யப்படுவது காமிய கிரியை. எங்கட மொழியிலே சொன்னால் நேர்த்திக்கடன் என்று நாங்கள் சொல்லலாம். நாங்கள் நேர்த்திக்கடன் செய்கிறது ஏதோ ஒரு காரணத்தை வேண்டி அதை நிறைவேற்றுகிறோம். ஆகவே அது காமிய கிரியை. இதனுள் நிஷ்காமிய கிரியை என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே நிஷ்காமியம் என்றால் பிள்ளைகள் பலன் கருதாமல் செய்வது. காமிகம் பலன் கருதி செய்கிறது, நிஷ்காமியம் பலன் கருதாமல் செய்கிறது. அந்த நிஷ்காமிய கிரியைதான் எங்களுக்கு முத்திக்கு வழிகாட்டும். பற்றற்ற வினைதான் எங்களுக்கு முத்திக்கு வழிகாட்டும். ஆகவே அதை நீங்கள் காரணத்திலே கொள்ள வேண்டும். அடுத்த பாருங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு இந்த மகோற்சவ காலங்களிலே இடம்பெறுகின்ற சிறப்புகளை நாங்கள் இவ்வளவும் பார்த்தாலும் சிறப்பாக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நிகழுகின்ற கும்பாபிஷேகம் பற்றியும் நாங்கள் கொஞ்சம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு கும்பாபிஷேகமும் ஒரு அழகாக இருக்கிறது, ஒரு அழகாக இருக்கிறது. ஆகவே இந்த கும்பாபிஷேகம், கும்பம் சக அபிஷேகம், கும்பத்து நீரால் இறைவனை நீராட்டுதல், அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களின் நன்மை வேண்டி செய்யப்படுவது. இந்த கும்பாபிஷேகத்தை நாங்கள் பெரும் சாந்தி, குடமுழுக்கு என்றும் நாங்கள் அதை அழைக்கிறோம். ஆகவே கும்பாபிஷேகத்தின் மறுபெயர்கள் குடமுழுக்கு என்று சொல்லலாம், பெரும் சாந்தி என்று சொல்லலாம். ஆகவே அந்த கும்பாபிஷேகம் ஆலயங்களிலே 12 வருடத்துக்கு ஒரு முறை நிச்சயமாக நடந்தே ஆக வேண்டும். அவ்வாறு நடந்தால்தான் அந்த விக்கிரகத்திலே தெய்வீக நிலை நிலைத்திருக்கும். அல்லது அந்த தெய்வீக நிலை தலைவிருச்சத்துக்கு சென்றுவிடும், தலைவிருச்சத்திலிருந்து ஆகாயத்துக்கு சென்றுவிடும். ஆகவே 12 வருடத்துக்கு உள் நாங்கள் கும்பாபிஷேகத்தை ஒரு ஆலயத்தில் நிகழ்த்த வேண்டும். அவ்வாறு கும்பாபிஷேகத்தை நிகழ்த்துகின்ற போது 4 பிரதிஷ்டைகளிலே, 4 வகைகளிலே அந்த கும்பாபிஷேகம் இடம்பெறுகிறது. ஒன்று அனாவர்த்தனம். முதலிலே ஓர் இடத்திலே ஆலயத்தை அமைத்து அந்த இடத்திலே கும்பாபிஷேகத்தை செய்வது. 2வது ஆவர்த்தனம். ஆலயம் இருந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த ஆலயம் அழிக்கப்பட்டு மீண்டும் அந்த இடத்திலே ஆலயத்தை அமைத்து அதிலே செய்வோமாக இருந்தால் அது ஆவர்த்தன கும்பாபிஷேகம். 3வது புனராவர்த்தன கும்பாபிஷேகம். ஆலயத்தின் ஒரு பகுதியோ அல்லது திருத்த வேலைக்கோ உட்படுத்தப்பட்ட பின்னர் அங்கே செய்யப்படுவது புனர்த்தான கும்பாபிஷேகம். 4வது அந்தரீக கும்பாபிஷேகம். ஆலயத்துக்குள் கள்வரோ நாயோ சென்றால் அல்லது இறந்தால் அந்த குற்ற நிவர்த்தியை நீக்குவதற்காக செய்யப்படுவது அந்தரீகம். ஆகவே பிள்ளைகள், இதிலே முன்னுக்கு சொல்லப்பட்ட அனாவர்த்தனம், ஆவர்த்தனம், புனராவர்த்தனம், இந்த 3 கும்பாபிஷேகங்களும் சுப நிர்ணயம் பார்த்து செய்யப்படுவது. ஆனால் அந்தரீகம் சுப நிர்ணயம் பார்க்காமல் செய்யப்படுவது. இதை நீங்கள் நன்கு அறிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு அடிக்கடி வினாவாரது, சுப நிர்ணயம் பார்த்து செய்யப்படுகின்ற கும்பாபிஷேகம் எது என்றால் அந்த 3. சுப நிர்ணயம் இல்லாமல் செய்யப்படுவது எது? அந்தரீகம். ஆகவே அந்த 4 வகையான கும்பாபிஷேகங்களும் உங்களுக்கு நன்கு தெரிய வேண்டும். அதே மாதிரி அந்த கும்பாபிஷேக கிரியையிலே நடைபெறுகின்ற முக்கியமான இன்னொரு கிரியை பிரதிஷ்டை. பிரதிஷ்டை, பிற என்று சொன்னால் நன்கு புலனாகும்படி, திஷ்டை என்றால் நிலைநிறுத்தல். ஆகவே நன்கு புலனாகும்படி நிலைநிறுத்துவது பிரதிஷ்டை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த கும்பாபிஷேகத்திலே பல்வேறுபட்ட கிரியைகள் இடம்பெறுகிறது. அனிஜை, கணபதி ஹோமம், லக்ஷ்மி பூசை, நவக்கிரக பூசை, அக்னி பூசை, கும்ப பூசை, அஷ்டப்பிரபந்தனம்,
போன்ற பல்வேறுபட்ட கிரியைகள் கும்பாபிஷேக கிரிகையின் போது மேற்கொள்ளப்படுகிறது. நாங்கள் என்ன காப்புன்னு சொல்லுவோம், பிரதிஷ்டை என்றுவோம், அஷ்ட பிரபந்தனம் 8 வகையான மருந்து பொருட்களை இடித்து விக்கிரகத்தை பீடத்தோடு ஒட்டுதல் சேர்த்தல் அஷ்ட பிரபந்தனம். இப்படி கன கிரியைகள் அங்கே இடம்பெறுவதை நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள். ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் பாருங்கள், கும்பாபிஷேக கிரியைகளை செய்வதற்கு முன்னர் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் எவை? அப்போ அனுச்சை, கணபதி பூசை, வாஸ்து பூசை, கிராம சாந்தி, முளையிடுதல், காப்பு கட்டுதல், கும்பஸ்தானம், எண்ணக்காப்பு, பிரதிஷ்டை, இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி பாருங்கள், பிரதிஷ்டை நன்கு புலலாகும்படி நிலைநிறுத்துதல். அடுத்த பாருங்க, குடமுழுக்கு அல்லது பெருஞ்சாந்தி என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் எல்லா உயிர்களின் நன்மை வேண்டி செய்யப்படுவது. அடுத்தது 4 வகை பிரதிஷ்டைகளும் அவை: அனாவர்த்தனம், ஆவர்த்தனம், புனராவர்த்தனம், அந்தரிகம். ஆவர்த்தனம், அனாவர்த்தனம், புனராவர்த்தனம் சுப நிர்ணயம் பார்த்து செய்வது, அந்தரிகம் சுப நிர்ணயம் இல்லாமல் செய்வது. ஆச்சாரிய வரணம், இந்த கும்பாபிஷேக கிரியை செய்கின்ற ஆச்சாரியாரை தெரிவு செய்து கிரியைகளை செய்வதற்கு அவரிடம் ஒப்படைத்தல், அதுதான் ஆச்சாரிய வர்ணனம். அடுத்த பாருங்கோ, ஆச்சாரியர் ஒருவருக்கு இருக்க வேண்டிய இலட்சணங்கள். உண்மையிலே ஒரு ஆச்சாரியராக இருந்தால் வேதாகமங்களை நன்கு கற்று அறிந்திருக்க வேண்டும், ஏகபத்தினி விரதம் கொண்டவராக இருக்க வேண்டும், மச்சம் மாமிசம் உண்ணாதவராக இருக்க வேண்டும், பூநூல் தரித்தவராக இருக்க வேண்டும், வேதாகம அறிவுகளோடு சேர்ந்த கிரியாக பத்ததிகளை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், பூநூல் தரித்தவராக இருக்க வேண்டும், பக்தி, ஒழுக்கம் போன்ற எல்லா பண்புகளும் கொண்டவரைத்தான் நாங்கள் ஒரு ஆச்சாரியராக ஏற்றுக்கொள்கிறோம். இதைத்தான் எங்களுடைய சிவாகமங்களும் பத்ததிகளிலே எங்களுக்கு அதை எடுத்து சொல்லுகின்றது. ஆகவே பிள்ளைகள், இன்றைய தினம் நாங்கள் ஒரு பெரிய பகுதிகள் பலவற்றை நாங்கள் இன்று பார்த்திருக்கிறோம். இந்த பகுதிகள் எல்லாவற்றிலும் நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு அதுக்கு வரக்கூடிய சில வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் இங்கு காட்சிப்படுத்தி இருந்தாலும் மேலதிகமான தகவல்களையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். ஆகவே இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இப்படியான ஒரு நல்ல பொழுதிலே உங்களை நான் சந்திக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி, இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த இந்த கல்வி அமைச்சினுடைய சமயம் விழுமிய கல்வி கிளையினருக்கு இந்த இடத்திலே நான் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.